க்ரீன் டீ 5 days வெயிட் கெயின் சேலஞ்சில் இன்றைக்கி டே 5. ஸோ இந்த சேலஞ்ச் எதுக்கு அப்படின்னா டிவியில் வந்து க்ரீன் டீ ஆடை பார்த்து ஸோ க்ரீன் டீ குடித்தா நமக்கு வெயிட் குறைஞ்சு நம்பிட்டு இருப்பாங்களா அவங்களுக்காக தான். க்ரீன் டீ குடித்தா எதுவுமே நடந்துடாது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த 5 day சேலஞ்ச். இந்த சேலஞ்சில் டே 1 டே 2 நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா க்ரீன் டீ எடுத்து என்னோடய வெயிட் வந்து கூட்டி காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவும் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். அது எப்படி என்னோடய வெயிட் கூடிச்சு அப்படின்னா டே 1 டே 2 நான் ஃபுட் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்தேன், என்னோடய வெயிட் வந்து கூடிருச்சு. டே 3 என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா க்ரீன் டீ எடுத்துருக்க மாட்டேன், ஆனால் என்னோடய வெயிட் வந்து குறைச்சி காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன். வெயிட்டையும் குறைச்சி காமிச்சிருந்தேன். அந்த வீடியோ ஆல்ரெடி என்னோடய சேனலில் இருக்குது, போய் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. அது எப்படி டே 3 வந்து என்னோடய வெயிட் குறைஞ்சி அப்படின்னா நான் ஃபுட் வந்து கம்மியாக எடுத்தேன், என்னோடய வெயிட் வந்து குறைஞ்சிருந்துச்சு. இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்கள் ஃபுட்டை வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வெயிட் கூடும், கம்மியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் குறையும். ஸோ உங்கள் ஃபுட்டை வச்சு தான் உங்கள் வெயிட் வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமே தவிர க்ரீன் டீயோ ஃபேட் பர்னரோ அந்த மாதிரி எந்த சப்ளிமெண்ட்டை வச்சுமே உங்களால் வந்து உங்கள் வெயிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறது தெரிஞ்சிருக்கும். டே 4 டே 5 வந்து டே 1 டே 2 மாதிரி தான் க்ரீன் டீ எடுத்து வெயிட்டை வந்து கூட்டி காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன். டே 4 வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து டே 5. ஸோ டே 5 வீடியோ வந்து நான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வேண்டியது. ஸோ 2 நாள் ஃபீவருங்கிறதுனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல. எனக்கு தெரியும் ஃபீவர் டைமில் ஃபுட் வந்து ப்ராப்பராக எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதான் 2 நாள் தள்ளி இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். டே 5 வந்து என்னோடய ஸ்டார்டிங் வெயிட் பார்த்தீங்கன்னா 68 கிலோ ஆல்மோஸ்ட் இருக்குது. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக ஃபுட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டைம் மார்னிங் என்னோடய வெயிட்டை செக் பண்ணுறேன், 70 கிலோ. அதாவது ஒரே நாளில் வந்து என்னோடய வெயிட் வந்து 1.5 கிலோ கிட்ட கூடியிருக்கு. அது எப்படி கூடிச்சு அப்படின்னா நான் 2 நாள் ஃபீவர் சொல்லியிருந்தேன்ல, அந்த டைமில் வந்து நான் ப்ராப்பராக சாப்பிடலை. அடுத்த நாள் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஹையாக ஃபுட் நான் எடுத்த உடனே என்னோடய உடம்புல வந்து வாட்டர் வெயிட் வந்து கொஞ்சம் கூடும், ஓகேவா. ஸோ வாட்டர் வெயிட்னா என்னங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டேன், அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, டே 5 எந்தெந்த ஃபுட்லாம் எடுத்துன்னு சொல்லி பார்ப்போம். டே 5 வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஜிம்மில் போய் மார்னிங் வெயிட் செக் பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க் அவுட் கிளாஸ் எல்லாமே முடிச்சுட்டு நேராக வெளியே போய் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கிளாஸ் மில்க் குடிச்சிருந்தேன். குடிச்சு முடிச்சுட்டு அடுத்து 3 முட்டையை வச்சு ஒரு ஆம்லேட் சாப்பிட்ருந்தேன். அதுக்கடுத்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உப்புமா சுகர் அதிகமாக வச்சு சாப்பிட்ருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து மார்னிங் குடிக்க வேண்டிய க்ரீன் டீ வந்து குடிச்சிட்டேன். ஆஃப்டர்நூன் வந்து லன்ச் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சாதம், அது கூட வந்து பாயில் சிக்கன் சாப்பிட்ருந்தேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரஸ்க்கும் க்ரீன் டீயும் குடிச்சிருந்தேன். நார்மலாக வந்து ஈவினிங் வந்து வெளியே போய் வடையும் டீயும் எடுப்பேன். ஸோ ஆயில் ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து நான் வடை எதுவுமே சாப்பிடல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு வந்து சப்பாத்தி பாயில் சிக்கன், சப்பாத்தியில் வந்து சட்னி அதிகமாக வச்சு சாப்பிட்ருந்தேன். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எடுக்கிற சட்னி கூட நம்ம வெயிட் வந்து கூட்டுறதுக்கு காரணமாக இருக்கும். நம்ம தொட்டு சாப்பிட்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வெயிட்டை கூட்டவும் குறைக்கவும் ஒரு காரணமாக இருக்கும். அதை மென்ஷன் பண்ண தான் இதை சொன்னேன். நைட்டு ஒரு 11 மணிக்கிட்ட 2 ஆப்பிள் சாப்பிட்ருந்தேன். அதை ஏன் சாப்பிட்ருந்தேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஈவினிங் வந்து நல்லா வடை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. வடையில் வந்து கலோரிஸ் வந்து கூட, ரஸ்கில் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 11 மணிக்கு ஒரு 2 ஆப்பிள் மட்டும் சாப்பிட்ருந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வெயிட் செக் பண்ணுறேன், என்னோடய வெயிட் கூடி இருந்துச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எந்த சப்ளிமெண்ட்டுமே உங்கள் வெயிட்டை வந்து கூட்டவும் குறைக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ராப்பரான டயட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் டயட் கரெக்டாக இருந்தீங்கன்னா எந்த சப்ளிமெண்ட்டுமே உங்களுக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் வெயிட்டை கூட்டணுன்னாலும் சரி குறைக்கணுன்னாலும் சரி உங்கள் ஃபுட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.